முத்துக்குமார் அவர்களின் இழப்பு பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த நிலையில் இவருடைய மகனுக்கு இவர் இறுதியாக எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. இதோ அனைத்து அப்பாக்களும் மகன்களும் அவசியம் படிக்க வேண்டிய கடிதம். அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது, இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம். இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை. ஒளியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கிறாய். வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும். என் தகப்பன் என்னிடமிருந்து ஒளித்து வைத்த இரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது. உனக்கு தெரியாதது இல்லை, பார்த்து நடந்து கொள். நிறைய பயணப்படு. பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறக்கின்றன. புத்தகங்களை நேசி. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காற்றில் தொலைந்தவர்கள். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த உலகில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள், உன் வாழ்க்கை நேராகும். இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை, நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை. என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான். என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன். நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய். நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடி கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை எடுத்து படித்துப்பார். உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான். இப்படிக்கு உன் அப்பா முத்துக்குமார். சினி உலகம் எனி டைம் சினிமா. பாலு மகேந்திரவிடம் 4 ஆண்டுகள் பணி செய்தார்.